ஹே காய்ஸ், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி பேக்கரி ஸ்டைல் டீ கேக் ரெசிபியோட வந்துட்டோம்ல. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் கப்பு பவுடர் சுகர், ஒரு ஃபுல் கப்பு மைதா, 3 எக்கை யோக்கு தனியாக ஒயிட் தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கு. நான் இன்னைக்கு கேக் மிக்சர் ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 3 எக் ஒயிட்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ டு மீடியம் ஸ்பீடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகரை போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா இதை பிளெண்ட் பண்ணணும். ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணாலும் நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். கிட்டத்தட்ட இது 5 to 7 minutes ஆகும். ஒன்ஸ் இந்த மாதிரி நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எக் யோக்கை செப்பரேட் பண்ணி வச்சிருக்க எக்கு மஞ்சக்கருவை ஒன்னொன்னா போட்டு ஸ்பீட் நம்பர் லோலேருந்து ஆரம்பிச்சு ஹைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட 1/3 கப் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து அதையும் ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு மாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை கலவை, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சீவ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி பண்ணுறது. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு மைதானால். இதுக்கு முன்னாடி நான் கோதுமையில் செஞ்சனால எனக்கு ஃபுல் கப்பு தேவைப்பட்டுச்சு. இதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 1/4 கப்பு பால் தான் தேவைப்பட்டுச்சு. பாலை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த ட்ரேயில் ஊற்ற போகிறோமோ அதில் நல்லா பட்டரை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை போட்டு லைன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கலவையை இது கூட போட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸை ஒரு தடவை டேப் பண்ணி வச்சு 25 நிமிஷத்துக்கு அவனுக்குள்ளே வச்சு புது அவன் பர்ஃபார்மன்ஸில் பிச்சுட்டான். 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்த உடனே மேலெல்லாம் நல்லா வந்து கிராக்கிள்ட் ஆகி நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பட் கட் பண்ணி உள்ளே பார்த்ததுக்கப்புறமா செம்ம சாஃப்டாக இருந்தது. ஸோ நான் மேலே இருக்கிற லேயர் அப்படியே வந்து எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கேக் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபி. நான் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கூட பயப்புள்ள வந்து என்னை சொதப்புனதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஜஸ்ட் நியூ அவன்னால மேலே எனக்கு வந்து அந்த கிராக்கிள்டாக இருந்தது. மற்றபடி உள்ளெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணாதான் அந்த பேக்கரி ஸ்டைல் ஃபீல் கிடைக்கும். இதில் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணலை. இதோட கிராம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பின் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எக்கு மிக்சரில் மாவு ஆட் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 2 வந்து ப்ரீ ஹீட் பண்ண அவனில் தான் கேக்கை வைக்கணும். கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அவன் இல்லாதவங்க நார்மல் பேன் இல்லை குக்கரில் கூட இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணலாம். பேக்கரி ஸ்டைலுன்றனால தான் எனக்கு மைதா ஒயிட் சுகர் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கோதுமை ராகிலையும் செய்யலாம். நீங்களும் உங்கள் கிச்சன் தியேட்டரில் ட்ரை பண்ணிவிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்கள். நன்றி.